இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிட்டு. ஆகையால் அந்த காலத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கெடுவோம். களியாட்டமும் வெறியும் பேசித்தனமும் காமகிரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடப்பது போய் சீராய் நடக்க கெடுவோம். துணிச்சலுக்கு இடமாக உடலை பேணாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அவர் ஒளியாக வந்தார். நான் சொல்றோம், கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு சொல்றது ஒளி விழான்னு சொல்லி. ஏனென்றால் அவர் நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக்கார். ஆகவே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் என்று சொல்றவர்கள், கிறிஸ்துமஸை கொண்டாடுறவர்கள், நீங்கள் முதலாவது இதயத்தை ஆண்டவர்கள் கொடுக்க வேண்டும். ஒரு மனம் திரும்பினான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அங்கே மற்றவருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தில் பிறந்து வாழ்ந்த வேளையிலே எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ அதுபோல நாங்களும் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் நடப்போம் என்றால் நிச்சயமாக பரவராட்சியம் போக முடியும். நாங்கள் உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாய் வாழும்படிக்கு எனக்கு அருமையானவர்களே நாங்கள் அழைக்கப்படவில்லை. நாங்கள் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலாகி பரவராட்சியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் என்ற காரியத்துக்காகவே ஆண்டவர் உலகத்தில் வந்தார். மனுஷர் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதாலே இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு மனம் திரும்ப வேண்டும், அவன் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி இந்த பூமி எல்லாவற்றையும் நிரப்பி இன்னைக்கு வாழ்கிற எல்லா உலக ஜனங்களும் ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் வந்தார்கள் ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றி நாங்கள் வாழ்வோமா இருந்தால் நிச்சயமாக பரவராட்சியத்துக்குள்ளே போக முடியும். இன்னைக்கு வேதாகமம் சொல்வது போல உலகத்தினுடைய சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே காலங்களை பார்த்து நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், பரிசுத்தத்தை எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் வாழ்வோமா இருந்தால் நிச்சயமாக பரவராட்சியத்துக்குள்ளே செல்ல முடியும். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு மனம் திரும்பினான ஒரு வாழ்க்கையாக காணப்படுது. ஒரு மனம் திரும்பல் ஒன்றுமில்லை. நான் ஒரு நாள் பேசி கொண்டு அது இன்னொரு சொல்றேன், நாளைக்கு கிறிஸ்துமஸ், நான் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் மீண்டு வைக்கணும், நாளைக்கு கொண்டாட்டம்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான், கொண்டாட்டம் வந்தால் குடிக்கிறது பெருக்கிறது மது போதை இருக்கிற கொண்டாட்டம் அல்ல. எங்களுடைய பாவம் கழுவி பாவம் சுத்திகரிக்கப்படலாங்க பரவராட்சியத்துக்கு தகுதி உள்ள ஜனங்களாய் மாறுவதே இந்த கொண்டாட்டத்தின் அறிகுறி. இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தான் பிறந்தார். ஆகவே அர்த்தத்தை பொறுத்தவர்களாக வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கொண்டாடுவோம். அப்பொழுது நிச்சயமாக பரவராட்சியம் இதோ பரவராட்சியம் சமயமாக இருக்கிறது. மனந்திரம் கொண்டு ஆண்டவர் சொன்னது போல நாங்கள் எல்லாரும் தேவனுடைய அங்கே ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் யாவரும் அந்த தேவனுடைய அந்த வார்த்தையை எப்பொழுது சொல்வோம். இதுதான் உலகத்திலே பெரிய ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அங்கே பிறந்தார். அது இந்த பிறப்பின் நிமித்தமாக நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் காணப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த வேளையிலும் 5 நிமிஷம் ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம். அப்படி வந்துக்கிறோம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு விஷயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படி நாங்கள் ஆண்டவர் ஒரு விஷயம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, மனுஷர்கள் உலக பிரகாரமாக நாங்கள் உங்களுடைய காரியங்களை கொண்டாடாதபடிக்கு உண்மையாகவே நீ எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி நடக்கிற வேளையிலே நிச்சயமாக பரவராட்சியத்துக்குள்ளே வர முடியும். ஆகவே இந்த வேளையிலும் நாங்கள் வியா ஓல் சரண்டர் உங்களுக்கு முன்பதாக சரணாகதியாகிறோம். ஆண்டவரை எங்களை பொருட்படுத்தி இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமான பரிசுத்தங்கள் வாழ்க்கையிலே காணப்படவும், தேவ பயம் காணப்படவும், தேவ நீதி நிலவரவும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் நீர் எண்ணத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பின்படியும் அந்த ஆலயத்தின்படியும் எங்களுடைய வாழ்க்கை அமைத்ததாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வரும்படியாக என்பதை சோதரிக்கிறோம். எங்களுடைய இச்சையின்படி மாமிச சித்தத்தின்படி சிந்தையின்படியும் ஆண்டவரை நாங்கள் வாழாதபடிக்கு மெய்யாகவே உயிர்த்திருந்த இயேசு ஒருவர்களுக்கு இருக்கிறார். அவர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். நிச்சயமாய் நாம் பரவராட்சியத்துக்குள்ளே ஒரு நாள் நாங்கள் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையோடும்
தைரியத்தோடும் அந்த கிருபாதார தண்டையிலே நாங்கள் நெருங்கி சேரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக மதிக்கிறோம். நேரத்திலே தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இருக்குமா இருந்தால், இதுவரைக்கும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷியாக இருப்பா இருந்தால், இன்றைய தினத்திலே நீ உன் இதயத்தை விட்டு கொடுப்பா இருந்தால், இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னுடைய வியாதிகளிலிருந்தும் ஆண்டு உன்னை நீங்களாக்கி உன்னை பரிசுத்தவானாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லவராகிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் ஒட்டு மொத்தமாக மரித்து அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் செத்த கடவுளோ மரித்து போன கடவுள் அல்ல. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் ஜீவனோடு என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவங்க அருமையாளர்களே, நான் இந்த ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எங்களை பொறுப்பேற்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக நடக்க ஆண்டவர்கள் உதவி செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஓ பிரைசி அல்லேலூயா, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றுமுழுவதுமாய் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவர், எங்களை ஆஸ்வதியும். இந்த நாளில் அர்த்தமுள்ள ஆண்டவரே நத்தார் கொண்டாட்டங்களை எங்கள் வாழ்க்கையிலே கொண்டாடவும், குடும்பமாய் நாங்கள் கழிவுறவும், மற்றவர்களுக்கு ஆண்டவரே எளிய ஜனங்களை நினைவு கூர்ந்து நீ நன்மை செய்வாய் சுற்றி திரிந்தது போல நாங்கள் நன்மை செய்வதாக சுற்றி திரியத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் வந்துகிறோம். ஆண்டவர், இந்த அதிகால வேளையிலும் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஏனம் சொல்றது பிரகாரம் அதிகாலையில் இந்த தேர்வனை கண்டுவான் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரை இந்த கால வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறோம். தேவ பிரசனத்தினால ஒவ்வொரு நட்புக்கு ஆண்டவரே அதிகால வேளையில் ஆண்டவர் நாளை நாங்கள் வரவேற்றுவோம். இந்த நாளுக்குரிய ஆசுவாதங்களால என்ன இந்த பிள்ளைகளை வைக்கும்படியாக வந்துகிறோம். தேவ பிரசன்னம் ஒரு மூடுவதாக. குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா வறுமை வியாதிகளிலிருந்தும், எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலிருந்தும் பரிபூர்ணமான விடுதலையை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டளிடும்படியாக பெற்றிருக்கிறோம். கர்த்தரை தேடுவது நிமித்தமாக நான் ஆஸ்வதிக்கப்பட்டு சொல்லி அநேகருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக ஒரு உதவி செய்யும்படியாக நான் உண்மை சொல்லிருக்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.